உங்களுடைய பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெருசாக வச்சுக்கிட்டு எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஆர்னஸை ஃபுல்லாக கமெண்ட்டு கீழே நிற்கிற மாதிரி கட் பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்னொரு இமேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி முகத்தை வந்து அந்த பக்கம் திருப்புற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் அதே மாதிரியே நீங்கள் வந்து எரேஸ் பண்ணி ஆர்னஸ் கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஎன்ஜி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இழுத்து இதை அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்க போயிடும். இதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபயர் இமேஜ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து இதை வந்து அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின்னதாக அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இதை வந்து நீங்கள் இந்த மூலையில் அதே மாதிரியே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இலைய இமேஜாட்ட ஒன்று கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இலை இமேஜை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்தளவுக்கு இழுத்து வைங்க. ஃபுல்லாக இழுத்துட்டு இதையும் அதே மாதிரி பிளெண்டில் போய் ரெண்டாவில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்னஸ் ஃபுல்லாக காமிப்பாங்க. நம்ம பனியனு சட்டை மூஞ்சி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணி விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஷேடோ கொடுக்கணும்னா இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஷேடோ கொடுக்கணும்னா இதை நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இதை வந்து பொசிஷனில் போய் ரெண்டுமே 0ல் வைங்க. ரெண்டுமே 0ல் வச்சுட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ரெண்டுமே ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்து மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கசிட்டிஆர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்திங்கன்னா நம்மளோட போஸ்ட்டை வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து ரொம்ப டார்க்காக தெரியும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப முகமெல்லாம் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிச்சுன்னா எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்னஸ் ஃபுல்லாக கம்மிட்டு நம்ம முகத்தில் உள்ள மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குதா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.